அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கியான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. என்னடா சாதாரண சிக்கன் பிரியாணி தானா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக இது ஒரு புதுமையான முறையில் செய்யக்கூடிய சிக்கன் பிரியாணி தாங்க. வாங்க இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம இன்றைக்கி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. 5 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாமே நான் இன்றைக்கி சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. 5 முந்திரி பருப்பு, 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாமே சேர்த்து விட்டுருங்க. இது கூடவே 2 கீத்த அளவுக்கு நான் தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். தேங்காயும் கண்டிப்பாக நம்ம இதில் நான் என்னென்ன சேர்க்குறேனோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இது கூடவே ஒரு 7 சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சிட்டு அதை அப்படியே சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய். காரம் கரெக்டாக நான் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி. அடுத்து நம்ம பிரியாணிலையும் மறுபடியும் நம்ம பச்சை மிளகாயும் சேர்ப்போம், மிளகா பொடியும் சேர்ப்போம். நான் இன்றைக்கி டோட்டலாக புதினாவும் மல்லித்தலையும் ரெண்டுமே அரை கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவு இந்த மிக்சி ஜாரில் இப்போ சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. நல்லாவே அந்த தேங்காய் நமக்கு நல்லாவே அடிபட்டுறணும், கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. இப்போது நம்ம இந்த பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து குக்கரில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய்யும் நமக்கு பிரியாணிக்கு ரொம்பவே முக்கியம் இல்லையா, அதனால் அதுவும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, வாசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட சமையல் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம அரைச்சி சேர்த்ததுனால ஒன்லி நமக்கு அந்த பிரியாணி இலை சேர்த்தா மட்டுமே இதில் போதும். இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துருங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்க்கும் போது இது லேசாக இது போல் மேலே கீறி விட்டுட்டு சேர்த்துருங்க. சேர்த்து விட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடணுங்க. நல்லாவே இந்த அளவுக்கு நமக்கு ப்ரௌன் கலராக மாறி வந்துடணும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்டான அளவில் இருக்கணுங்க, ரொம்ப கூடுதலாகவும் போயிடக்கூடாது. நான் இன்றைக்கி 4 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்திருக்கேன். அதிகமாக நம்ம சேர்த்தாலும் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு டோட்டலாக நமக்கு மாறிடும், அதனால் நமக்கு கவனமாக சேர்த்துக்கணும். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், காரம் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இது ஜஸ்ட்டு எனக்கு நான் லைட்டாக கலரும் லைட்டாக ஒரு சின்ன காரமும் இருக்கும், அதனால் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே 3/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மல்லித்தூள் சேர்த்து விட்டுருக்கேன். இதை சேர்த்து விட்டுட்டு இதை எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து விட்டுட்டு அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு மறுபடியும் இதை நல்லா வதக்கி விட்டுறணுங்க. நம்ம எல்லாமே பச்சையாக தான் நம்ம அரைச்சி எடுத்திருந்தோம், அது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய பழுத்த தக்காளிங்க, ஒரு மீடியம் சைஸ்ன்னு சொல்லலாம், அந்த தக்காளியை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து விட்டுருக்கேன். நம்ம சேர்த்த தக்காளி நல்லாவே மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் தாங்க நம்ம சிக்கன் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 350 கிராம் அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். எல்லா சிக்கனுமே நான் பெரிய பெரிய பீசஸாக எடுத்திருக்கேங்க. பிரியாணிக்கு எப்போவுமே பெரிய பீசஸ் எடுத்துக்கோங்க, அப்போ தான் அது நல்லா இருக்கும். வெந்து வரும்போது கரெக்டான குழையாமல் அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இதில் நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த புதினா மல்லித்தலை, அதையும் சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை நல்லா வதக்கி விட்ட கையோடே நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பையும் இந்த சிக்கனோடே சேர்த்து வதக்கி விடும் போது அந்த சிக்கன் நமக்கு பிரியாணி வெந்ததுக்கப்புறம் சில பேருக்கு அந்த பிரியாணியில் இருக்கக்கூடிய சிக்கன் பிடிக்காதுங்க. அதனால் இந்த பிரியாணி வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த உப்பை சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டே நம்ம கிளறி விடும் போது ஒரு மாதிரி சல்லுன்னு இல்லாமல் நல்லா இருக்கும், அந்த சிக்கனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா எல்லாமே வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போது பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு நமக்கு தண்ணி சரியாக இருக்கும். நீங்கள் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்தாலும் சரி, இல்லை பாஸ்மதி ரைஸ் எடுத்தாலும் சரி. நான் இன்றைக்கி ஜீரக சம்பா தான் ரைஸ் எடுத்திருக்கேன். 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு நான் 3 கப் அளவுக்கு நான் தண்ணீர் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு கரெக்டாக நம்ம செக் பண்ணிக்கணும். அது கூடவே அரை எலுமிச்சம்பழம் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி தயிரும் நம்ம சேர்க்கலை, அதனால் அரை எலுமிச்சம்பழம் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கல் எச்சா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தாங்க பிரியாணிக்கு சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறம் 1/4 மணி நேரம் ஊற வச்ச ஜீரக சம்பா ரைஸ்
1/4 மணி நேரத்துக்கு மேலே ஜீரக சம்பா ரைஸ் கண்டிப்பாக ஊற வைக்காதீங்க. ஏன்னா நமக்கு அது குழஞ்சு போகிறதுக்கு நிறையாவே நமக்கு சான்சஸ் இருக்குது. 1/4 மணி நேரம் அந்த ரைஸ் ஊறி வந்தாலே போதுமானது. இப்போது அரிசியும் சேர்த்து விட்டுட்டு இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விடும்போது பொறுமையாகவே கலந்து விடுங்க. ரைஸ் வந்து நமக்கு வந்து ஊறி இருந்திருக்கும். அதனால் நமக்கு வேகமாக கிளறி விட்டோம்னா ரைஸ் வந்து நமக்கு சீக்கிரம் அது வந்து உடஞ்சிரும். இதை நல்லா ஒரு தடவை கிளறி விட்டதுக்கப்புறம் மேலே ஏர் வந்ததுக்கப்புறம் விசில் சேர்த்துருங்க. ஜீரக சம்பா ரைஸ்க்கு ஒரு விசில் சரியான அளவாக இருக்கும். ஒரு விசிலுக்கு மேலே விட்டுறாதீங்க, கண்டிப்பாக குழஞ்சிரும். இப்போது இது ஒரு விசில் வரட்டும். இப்போது ஒரு விசில் அடங்கி 5 நிமிஷம் கழிச்சு தாங்க நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் உடனே ஓப்பன் பண்ணலை. எப்போவுமே வந்து பிரியாணி வச்ச உடனே 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ நமக்கு அது ரொம்பவே உதிரியாக கிடைக்கும். இந்த சூட்டோடே இருக்கும் போதே நம்ம கொஞ்சமாக மேலே நெய் சேர்த்து கிளறி விட்டோன்னா இந்த பிரியாணி நமக்கு நல்லா உதிரியாகவும் நல்லாவே ஒரு வாசமாகவும் அந்த பிரியாணி பார்க்குறதுக்கே ஒரு ஷைனிங்காகவும் இருக்குங்க. அதனால் லாஸ்ட்டில் நெய் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு இது போல் ஓரங்களில் மெதுவாக இதை வந்து கிளறி கொடுத்ததுக்கப்புறம் அடியில் வந்து நம்ம வந்து கிளறி கொடுக்கணும். இப்போது பாருங்கள், பிரியாணி நமக்கு குழையாமையும் அடியில் பிடிக்காமல் நல்லா உதிரியாகவே சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இது ஒரு நியூ மெத்தடாக தாங்க இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தா தாங்க உங்களுக்கு அதனுடைய சுவை தெரியும். எங்கள் வீட்டில் சண்டே வந்தாலே எந்த ஒரு டிஷ் செஞ்சாலும் நாங்கள் பயங்கரமாக ஒரு டெக்கரேஷன் செஞ்சு தாங்க சாப்பிடுவோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக ஒரு ஜாலியாகவும் இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.